எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு தரணி. நான் லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 4ல வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி இப்போ திருச்சியில வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த குரூப் 2 மெயின்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டா ரிசல்ட் வந்தது. மெயின்ஸ்லயும் கிளியர் பண்ணிருக்கிறேன். குரூப் 1 மெயின்ஸ் வந்து எழுதிருக்கேன். ரிசல்ட்காக வெயிட் பண்றேன். என்னோட டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா ப்ரிப்பரேஷனும் வந்துட்டு நான் மயிலண்ட் அகாடமியில தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்டார்டிங்ல வந்தப்போ பண்ணணும்னே தெரியாத அளவுக்கு இருந்த என்னைய வந்து இத்தனை எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண வச்சு என்னைய வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் பொசிஷன்ல உட்கார வச்சது வந்து கண்டிப்பா மயிலண்ட் அகாடமி தான். இங்க வந்துட்டு இந்த வீக்லி கண்டக்ட் பண்ண டெஸ்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. டெஸ்ட்க்கு அப்புறம் அந்த வீக்லி அவங்க பண்ண டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பிளஸ் எக்ஸாம் எழுதும்போது ஒரு வாரத்துக்கு 2-3 டெஸ்ட் வந்து கண்டினியூஸா எழுதும் போது அந்த ரிட்டர்ன் பிராக்டிஸ் பிளஸ் அந்த வேகமா எழுதுறப்பவே கண்டென்ட் நம்ம மைண்டுக்குள்ளார கொண்டு வந்து எழுதுற அளவுக்கு அந்த பிராக்டிஸ வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஆனது, எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது, எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், பாயிண்ட் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுக்கணும், பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விதமான டீடைல்ஸ்க்கும் வந்துட்டு இங்க எனக்கு நல்லாவே கோச்சிங் கொடுத்தாங்க. அதுக்கு வந்துட்டு நான் இங்க உண்மையிலேயே எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் இப்ப குரூப் 1 மெயின்ஸும் எழுதியிருக்கேன். எல்லாத்துக்குமே இங்கதான் கோச்சிங் வந்தேன். கண்டிப்பா வந்துட்டு இங்க இருந்து நான் கிளியர் பண்ணுவேன்னு நம்புறேன். அடுத்து குரூப் 2க்கு மார்க் இன்டர்வியூ இங்கதான் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ கண்டிப்பா வந்துட்டு என்னைய ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார வைப்பாங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.